இங்கே நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை இருந்திருக்கக்கூடிய பெருமக்களிலே இந்த பாளை தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக முன்னாள் அமைச்சருமாகிய மரியாதைக்குரிய ஜனாப் டிபிஎம் மைதீன் கான் சாஹிப் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அடுத்து உரையாற்ற வருமாறு பிரம்மகுமாரிகள் இயக்கத்தினுடைய சேவை ஒருங்கிணைப்பாளர் திருமிகு பிரம்மகுமாரன் கடல் சிவபாலன் ஐயா அவர்களை அன்போடு உரையாற்ற அழைக்கின்றோம். ஐயா அவர்களுக்கு இந்த மஜ்லிஸ் உலமா சபை சார்பாக எங்கள் தலைவர் அவர்கள் பொன்னாடை போடுகிறார். நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர். மேடையில் வீற்றிருக்கின்ற பெரியோர்களே, இந்த அருமையானதொரு நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய மாலை வணக்கம். நபிகளினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இந்த அற்புதமான ஒரு மத நல்லிணக்க விழா ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நல்லுள்ளங்களுக்கு முதற்கண் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சமுதாயம் அமைதியாக இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும், அன்புடன் எல்லோருமே இருக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவு ஒரு அந்த நல்லுள்ளம் கொண்டிருந்தால் இந்த நல்லிணக்கத்திற்கான ஒரு விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்று எண்ணும் பொழுது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நாம் எல்லோருமே இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கு, இன்றைக்கி உலகத்தில் நடக்கக்கூடிய அநேக யுத்தங்கள், சண்டைகள், அதில் கிட்டத்தட்ட 60% மேலே எல்லாமே மதத்தின் காரணமாக தான் சண்டைகள் நடக்குதுங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் மதங்களிலே எவ்வளோ அற்புதமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. எல்லா மதங்களிலேயும் நல்ல நல்ல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதை நம்ம வாழ்க்கையில் தான் கடைப்பிடிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. அதனால்தான் உலகம் இந்த அளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் முழுமையாக கடைப்பிடிக்காத காரணத்தினால்தான் இன்றைக்கி சமுதாயம் இந்த அளவுக்கு சீரழிந்திருக்கு. நமக்கு தெரியும், இன்னும் நாளாக ஜாஸ்தி சீரழிஞ்சிக்கிட்டே வருது. நம்முடைய சமுதாயத்தில் என்ன இல்லை, நம்முடைய முன்னோர்கள் எவ்வளோ நமக்கு வேதங்கள், புராணங்கள், சாஸ்திரங்கள், இதிகாசங்கள், கிரந்தங்கள், இன்னும் அற்புதமான கருத்துக்கள், நல்ல நல்ல விஷயங்கள், இப்போ குணங்களை பற்றி அருமையாக சகோதரர் சொன்னார். அந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் நமக்காக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதை நாம் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர்றோம், ஏட்டில் இருக்கிறதுனால நமக்கு எதுவுமே ஆக போகிறதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த அளவுக்கு கொண்டு வர்றோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்குது. இப்போது நாம் எல்லோருமே அந்த நல்ல இணக்கம் என்பதை எப்படி அடைய முடியும் அப்படின்னா, பாருங்கள், அண்டர் தி ஃபாதர்ஹுட் ஆஃப் ஒன் காட், இறைவன் பெயரால் தான் நாம் எல்லோருமே, எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் ஒன்று இணைய முடியும். அந்த நல்ல இணக்கம் என்பது வரும். இப்போ இறைவன் பெயரால் அப்படின்னா என்னது? நம்ம எல்லோருக்குமே தெரியும், இறைவன் ஒருவரே, காட் இஸ் ஒன். அந்த இறைவன் எப்படி இருக்கிறாரு? ஒளி வடிவமாக இருக்கிறாரு. அதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லா மதத்திலேயும் கடவுள் ஒளிங்கிறத ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஹிந்து மதத்தில் கடவுள் ஒளிங்கிறதாங்க. முஸ்லீமில் கூட கடவுள் அல்லாஹ் நூர்ஹன்னு சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்துவ மதத்தில் கூட பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவேன்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லா மதத்துலேயும் கடவுள் ஒருவர், கடவுள் ஒளிங்கிறத ஏற்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, இல்லைங்களா? கடவுள் ஒருவரே. ஆனால் அந்த ஒரு கடவுள் எப்படி இருக்கிறாரு? அந்த கடவுள் எங்கே இருக்கிறாரு? அவருடைய குணங்கள், சக்திகள் என்ன? அவருக்கு நமக்கு என்ன ஆகணும்? பாருங்கள், இந்த உலகத்தை நம்ம ஒரு மரமாக சொல்கிறதானா, அந்த மரத்தினுடைய விதையாக இறைவனை சொல்லலாம். விதையிலிருந்து தான் மரமே உருவாகுது. இந்த உலகத்தையே, இந்த மனித சிருஷ்டியே நாம் ஒரு மரமாக கொள்ளலாம். இந்த மரத்தினுடைய விதையாக இறைவன், கடவுள். இந்த விதையிலிருந்து பெரிய மரம், இந்த உலகம் என்ற மரம், சிருஷ்டி என்ற மரம். இந்த மரத்தில் நாம் எல்லாருமே இலைகளாக இருக்கின்றோம். அதில் பார்த்திங்கன்னா பல கிளைகள் இருக்கும். ஒவ்வொரு மதத்தையும் ஒரு கிளையாக நம்ம சொல்லலாம். அதாவது இஸ்லாமிய மதம்,
புத்த மதம், கிறிஸ்துவ மதம், இன்னும் நிறைய மதங்கள், முக்கியமான மதங்களை சொல்கிறேன். அந்த ஒவ்வொரு மதத்தையும் நம்ம ஒரு கிளையாக சொல்லலாம். ஒவ்வொரு கிளையிலையும் வந்து உப கிளைகள் இருக்குது, பல பிரிவினைகள் இருக்குது, இலைகள் இருக்குது. நாம் ஒவ்வொருத்தரும் ஒரு இலையாக நம்ம சொல்லலாம். இப்போ டோட்டலாக மரம் எங்கேருந்து உருவாகுது? விதையிலிருந்து, இல்லைங்களா? அப்படி நம்ம எல்லாருக்குமே யூனிஃபையிங் ஃபோர்ஸ் யாருன்னா ஒன் காட், ஒரு இறைவன். நாம் இப்போ அவர்கிட்ட நம்ம கனெக்ட் பண்ணணும். நம்ம அந்த இறைவனோடு தொடர்பு செய்ய வேண்டும். அதுக்கு தான் ப்ரேயர், அதுக்கடுத்து நம்ம பலவிதமான தொழுகை எல்லாம் நம்ம செய்கிறோம் இறைவனுடன் தொடர்பு செய்வதற்காக. இப்போ இறைவனுடன் மனதை வந்து தொடர்பு படுத்த வேண்டும் என்றால் அந்த இறைவன் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கணும். அந்த இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மை பற்றி நாம் தெரிஞ்சிருக்கணும். நான் யார்? இதோ நம்ம உட்கார்ந்துருக்குறோமே, இந்த உடல்கள் நாமன்னு சொல்கிறதில்ல. இந்த உடம்பை நான் என்னுடைய உடல்னு சொல்கிறேன். எப்படி இந்த சட்டையை நான் என்னுடைய சட்டைன்னு சொல்கிறேனோ, இந்த அப்படி பேசிக்கான விஷயம், ரொம்ப எளிமையான விஷயம், ஆனால் அடிப்படையான விஷயம். நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, நான் யார் என்ற கேள்விக்கு பதில். இதோ உட்கார்ந்துருக்குறோமே, இந்த உடல், நம்மளாம் இப்படி உட்கார்ந்துருக்க உடலோடு இருக்கிறோமே, இந்த உடல் தான் நானா? நமக்கு தெரியும், ஒரு மனிதன் என்றாலே உடல் ப்ளஸ் உயிர், உடலும் உயிரும் சேர்ந்தவன் மனிதன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். உயிர் இருந்தால் தான் உடம்பை இயங்கும், அதுவும் தெரியும். அந்த உயிர் இந்த உடம்புல எந்த இடத்துல இருக்குது? அந்த உயிர் எங்கேருந்து வந்திருக்கு? அதான் ரூன்னு சொல்கிறோம். ரூ அது எங்கேருந்து வந்திருக்கு? அந்த உயிர் எங்கே போக போகிறது? அதை நாம் தெரிஞ்சிருக்கணும். அந்த உயிரினுடைய இயற்கையான இயல்பு என்ன? ஒவ்வொரு உயிரினுடைய, நாம் எல்லாருமே சுகமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும்னு சொல்கிறோம். காரணம் என்ன? அந்த உயிராய் நாம் ஒவ்வொருத்தரும் ஒரு உயிர் தான். இந்த உடல்ங்கிறது நம்முடைய வாகனம் மாதிரி, உடல்ங்கிறது ஒரு கார் மாதிரி, உயிர்ங்கிறது டிரைவர் மாதிரி, ஓனர் மாதிரி. அந்த காரை டிரைவர் ஓட்டினா தான் கார் ஓடும், இல்லாட்டி கார் ஓடாது. அதே மாதிரி இந்த உடம்பை இயக்கக்கூடியது உயிர். அந்த உயிர் தன்னை நானுங்குது. இந்த உடம்பை நம்ம நானுன்னு சொல்கிறது இல்லை, இந்த உடம்பை என்னுடைய உடல்னு சொல்கிறோம், மை பாடின்னு சொல்கிறோம். எல்லா மொழியிலையும் இந்த உடம்பை என்னுடையதுன்னு தான் சொல்லியிருக்கிறோம். எப்படி என்னுடைய சட்டைன்னு சொல்கிறேனோ, இந்த சட்டை இன்றைக்கி நான் போட்டுக்கலாம், நாளைக்கு வேறு சட்டை போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த உடலுங்கிறது நான் அல்ல, இந்த உடலுங்கிறது என்னுடையது. இப்போ நம்ம இந்த உடல்களெல்லாம் நம்ம இங்கே உட்கார்ந்துருக்குறீங்க, இந்த உடல் எல்லாம் நீங்கள் அல்ல, இந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர்கள் தான் நீங்கள். நாம் ஒவ்வொருத்தரும் உயிர், இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உசுறு, ரூ, ஆன்மா, ஆத்மா. அந்த ஆத்மாங்கிறது ஒரு சின்ன ஒளி. யாராவது இறந்து போனால் அந்த ஒளி கிளம்பி போயிடுச்சின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த ஒளி, அந்த லைட், அந்த ரூ, அதுதான் நான். அந்த நான் என்ற அந்த ஒளியை பற்றி நாம் தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். நாம் ஒரு ஒளி, ஒரு ஆத்மா, ஒரு ரூன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த தீய குணங்கள் எதுவுமே வராது. மனிதன் மிருகமாக மோசமாக இருக்கின்றான் அப்படின்னு ஐயா சொன்னார். இப்போது அதுக்கு காரணம் தீய குணங்கள் எல்லாம். காரணம் என்னன்னாக்கா, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காம, குரோத, லோப, மோக, அகங்காரம் என்ற தீய குணங்கள். அந்த தீய குணங்கள் எல்லாம் நீங்கிடுச்சுன்னா நம்ம ஆன்மா புனிதமான ஆத்மாவாக மாறிடும். அப்படி நாம் ஒவ்வொருத்தரையும் நாம் ஒரு ஆத்மா அப்படின்னு உணரணும். எல்லோரும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஆத்மாக்கள் தான். அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஒரே ஒரு தந்தை, அவர் தான் பரம ஆத்மா, சுப்ரீம் சோல், இறைவன், காட் ஃபாதர், அல்லாஹ், ஜெஹோவா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்பேற்பட்ட ஒரே ஒரு இறைவன் நம்ம எல்லாருடைய தந்தை, நம்ம அனைத்து ஆத்மாக்களின் தந்தை. நம்ம எல்லாருமே ஒரு அப்பாவுடைய குழந்தைங்க, ஒரு இறைவனுடைய குழந்தைங்க, ஒன் காடோடைய குழந்தைங்க. அதனால் நாம் எல்லாருமே சகோதரர்கள். இந்த வகையில் தான் நம்ம சகோதரர்களாக முடியும். ஏன்னா ஒரு அப்பாவுடைய குழந்தைங்க. அந்த ஒரு அப்பா எப்படி இருக்கிறாருன்னா, ஆன்மா எப்படி ஒரு ஒளியாக இருக்கிறதோ, இந்த உடலை இயக்கிறதோ, அதே மாதிரி பரமாத்மா ஒரு ஒளியாக இருக்கின்றார். அந்த அல்லாஹ், அந்த இறைவன் எங்கே இருக்கிறாருன்னா, நம்ம எல்லாருமே மேலே பார்க்குறோம். அல்லாஹ் அக்பர்னு மேலே பார்க்குறோம் இல்லையா? பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவேன்னு சொல்கிறோம். அந்த மேலே இருக்கிறவன் பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மேலே இறைவன் இருக்கிறார் என்ற மாதிரி ஆகிடும். நாம் எல்லா இடத்துலையும் இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்ற அன்பின் காரணமாக சொல்லியிருந்தாலும் கூட எல்லா மதத்துலேயும் கடவுளேன்னு மேலே பார்க்குறாங்க. அப்போ மேலே என்ன இருக்குது? இந்த சூரிய சந்திர நட்சத்திரங்கள் எல்லாம் தாண்டி என்ன இருக்குது? அதான் இறைவன் இருக்கிற செவன்த் ஸ்கைன்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? அந்த இடத்துல இறைவன் ஒளி வடிவமாக, அந்த ஒளி வடிவான இறைவனை பற்றி அறிந்து அவரை நாம் நினைச்சா நமக்கு சர்வ. எனவே நாம் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, நான் யார் என்ற கேள்விக்கான பதில் அறிந்து
தன்னைத்தான் யாரென உணர்ந்து இந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் அதை நம்ம இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அது. அதே மாதிரி அந்த அனைத்து உயிர்களினுடைய தந்தை இறைவன் ஒருவர். அவரை பற்றி தெளிவாக அறிந்து நாம் எல்லோருமே எங்கிருந்த இறைவனிடத்திலிருந்து வந்திருக்கிறோம், இப்போ இறைவனிடம் போக வேண்டும். அந்த இறைவனை நாம் நினைத்து அவரை நினைக்கும் பொழுது நமக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா தீய குணங்களும் நீங்கி அந்த நல்லிணக்கம், சமுதாய நல்லிணக்கம், முதல்ல நமக்குள்ளே நல்லிணக்கம், நம்முடைய குடும்பத்தின் நல்லிணக்கம், கூடவே நம்முடைய சமுதாயம் முழு உலகத்தில் கூட அந்த நல்லிணக்கம் என்பது அவசியம் வரும் என்று அதை நீங்கள் அந்த இறைவனை பற்றிய முழுமையான விஷயங்களை நல்லவிதமாக புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அந்த இறைவனிடம் தொடர்பு கொண்டு அவரிடமிருந்து அனைத்து சக்திகளையும் அனைத்து ஆஸ்திகளையும் சுகம் சாந்தி அடைந்து நல் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இந்த தருணத்திலே உங்கள் அனைவரையுமே வாழ்த்தி நன்றி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. அவங்க நம்முடைய பொறுப்பாளர்கள் போய் அவங்கள அழைக்கும் பொழுது அவங்களுடைய பணிகள், அவங்களுடைய ஆன்மீக இறைப்பணிகளை பற்றி அவர்கள் மிக விளக்கமாக சொன்னதை எங்களுடைய பொறுப்பாளர்கள் சொன்னாங்க. இந்த மாதிரி இங்கேயும் அவங்க இறைவனை பற்றியுள்ள அந்த புரிதலை எல்லா சமயங்களுடைய கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு நமக்கு ரொம்ப சிறப்பாக வெளிப்படுத்தினாங்க. மரியாதைக்குரிய நம்முடைய திருமிகு பிரம்மகுமாரன் கடன் சிவபாலன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய உலமா சபையின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். பள்ளியில் ஒரு 2-3 நிமிஷத்தில் ஜமாத்தை ஆரம்பிச்சிடும். நம்ம எல்லாருமே இஷா தொழுதுட்டு உடனே வந்துருங்க. உடனே அடுத்தடுத்த பேச்சாளருடைய உரைகள் எல்லாம் இருக்குது. நம்முடைய இப்பொழுது வருகை தரக்கூடிய நம்முடைய சிஎஸ்ஐ பிஷப் அருள் தந்தை சேரன் மகாதேவி தூய இம்மானுவேல் ஆலயத்தினுடைய ஆயர் அருட்தந்தை திருமிகு கிப்சன் ஜான்தாஸ் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம். எங்களுக்கு நீங்களும் ஒரு அனுமதி, நாங்கள் தொழுகைக்கு போயிட்டு வந்துடுவோம். சிரமம் பார்க்காம மேடையில் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் இருந்துக்கங்கிறத சொல்லிக்கிறோம். மக்கள் நீங்கள் தொழ போகிறவங்க தொழுதுட்டு உடனே வந்துடுங்க இன்ஷா அல்லாஹ்.